வணக்கம். நான் உங்கள் மஞ்சுளா சரவணன். தீபாவளியை சேஃபாக கொண்டாடலான்னு என்னெல்லாம் பண்ணலான்னு நமக்கு தெரிஞ்ச அளவுக்குலாம் நான் சொல்கிறேன். தீபாவளிக்கு என்னெல்லாம் நம்ம ரெடியாக வச்சுக்கணும், ட்ரெஸ்ஸு, பலகாரம், பட்டாசு, அதுக்கப்புறம் நிறைய பேர் இப்போல்லாம் விளக்கு, லைட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் வச்சுக்கணும். மெயினாக நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு விஷஸ் சொல்லவும் மறக்கக்கூடாது. அது முன்னாடியெல்லாம் நாங்கள் சின்னதாக இருந்தப்போ க்ரீட்டிங்ஸ் வாங்கி எல்லாருக்கும் அனுப்பிட்டுருப்போம். இப்போ அந்த க்ரீட்டிங்ஸோட இது போயிடுச்சு. எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்கிறது, வாட்ஸ்அப் விஷ் பண்ணுறதுன்னு அட்வான்ஸ்டாக ஆகிடுச்சு. நம்மளுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கலாம். ட்ரெஸ் வீட்டில் எத்தனை பேருக்கு வாங்கணும், ரெடிமேடாக தைக்கிறதான்னு முடிவு பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா ஒரு மாதம், ஒரு 1.5 மாதம் முன்னாடியிலேருந்து பண்ணிக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸு, இப்போ ஒரு வாரம் இன்றைக்கிலேருந்தே ஸ்நாக்ஸ் பற்றி பிளான் பண்ணால் கூட போதும். என்னென்னலாம் பண்ண போகிறோம், என்னெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட்டு வச்சுக்கிட்டு இது பண்ணணும். அது மாதிரி ஸ்நாக்ஸ் பண்ணும்போது முக்கியமாக முன்னாடியே நமக்கு பண்ணி வச்சுக்க தேவையான பொருள். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்வீட் பண்ணுறதுக்கெலாம் ஏலக்காய் பொடி அரைக்கிறது, எல்லா ஸ்நாக்ஸுக்கும் உளுந்து கொஞ்சோன்னு பவுடர் தேவைப்படும். அந்த உளுந்தை மட்டும் லைட்டாக வறுத்து அதை அரைச்சி கையில் வச்சுக்கிறது. அரிசி மாவு இதெல்லாம் நம்ம மிஷினில் கொடுத்து வாங்கணும்னா கடைசி அரிசி மாவு அதெல்லாம் மிஷினில் கொடுத்து வாங்காமல் கொஞ்சம் முன்னாடியே அரைச்சி எடுத்து வச்சுக்கிறது. எண்ணெய், இன்னும் என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் லிஸ்ட் பண்ணி வாங்கி வச்சுக்கிறதுங்கிறத இது பண்ணலாம். தீபாவளி லெகியம் கூட செய்யாதா இருந்தால் செய்யலாம், இல்லை அதுவும் வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கிராக்கர்ஸ் அதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இல்லை எங்கள் வீட்டில் அது பழக்கம்னு இருக்கவங்க மினிமைஸ் பண்ணிக்கோங்க. சாஸ்திரத்துக்கு 1-2 இது பண்ணி அதில் ரொம்ப சுற்றுச்சூழல் பிரச்சனையும் இருக்கிறதால அதை என்னோடய இது பொறுத்த வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணுறது நல்லதுன்னு சொல்லுவேன். ட்ரெஸ் நம்ம எல்லா பசங்களுக்குலாம் வச்சு போடுற மாதிரி வாங்கினீங்கன்னா தீபாவளி அன்னைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது லைட்டாக ஆல்ட்ரு பண்ணோன்னா ஆல்ட்ரு பண்ணிக்கோங்க. அது மாதிரி ரொம்ப ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணாமல் ரீயூஸ் பண்ணுற ரெகுலர் கேஷுவல் கிளாத்ஸ் நிறையா வாங்கி வச்சுக்கிறது நல்லது. அது உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி. இது எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன். சின்ன பிள்ளைங்க வீட்டில் இருந்தாங்கன்னா பலகாரம் செய்யும் போதும் வெளியெல்லாம் இது பண்ணும் போதும் சூடான பொருளை தொட்டுடாமல், ஸ்நாக்ஸ் புதுசாக பண்ணுறீங்கன்னா உங்கள் வீட்டில் யாராவது பெரியவங்க இல்லாட்டி எல்லாம் செஞ்சு துணைக்கி வச்சுட்டு பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எண்ணெய் சட்டிக்கிட்ட இருக்கும்போது இதெல்லாம் அப்படியே கீழே மத்தாப்பு கம்பி எல்லாம் சூடாக வெளியே அடிக்கிறீங்கன்னாலும் ஒரு பழைய பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கிட்டோம். எங்கள் காலத்துலலாம் சின்னதாக ஒரு ஆற்று மணலை ஒரு அன்னக்கூடை அது மாதிரி எதுலையாவது வச்சுட்டு அதில் எல்லாம் வெடித்தது கம்பி, அந்த மத்தாப்போட பாக்கி எது கீழே இருந்தாலும் அதெல்லாம் அதுக்குள்ளே வைப்போம். கையோட வெடிச்சிங்கன்னா அந்த இதெல்லாம் கூட்டி அப்புறப்படுத்துனீங்கன்னா சுற்றுப்புறல் தூய்மையாக இருக்கும். ஆனால் திருப்பவும் சொல்கிறேன், முடிஞ்ச வரைக்கும் வெடியோட யூஸாக கம்மி பண்ணிக்கிறது நல்லது. தீபாவளிக்கு நீங்கள் என்னெல்லாம் பலகாரம் செய்ய போகிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் மேக்ஸிமம் தேன் குழல், மகிழம்பூ, ரிப்பன் பக்கோடா அது 3ம் பண்ணுவேன். ஸ்வீட்டில் குலோப் ஜாமுன் கண்டிப்பாக இருக்கும். ரவா உருண்டை, பைத்த உருண்டை 2ம் செய்வேன். அதுக்கு மேலே செய்கிற ஸ்வீட்டெல்லாம் அந்த டைம் பொறுத்து தான். ஸ்வீட்ஸ்லாம் முக்கால்வாசி தீபாவளிக்கு முதல் நாள் தான் செய்வேன். அதெல்லாம் ரொம்ப நாள் வச்சுக்க முடியாதுங்கிறதால. ஸ்நாக்ஸ் மோஸ்ட்லி வர ஞாயிற்றுக்கிழமை தீபாவளிங்கிறதால தேர்ஸ்டே செய்ய ஆரம்பிப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி தீபாவளி செலிப்ரேட் பண்ண போகிறீங்க, என்ன ஸ்நாக்ஸ்லாம் பிளான் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் தேவையான ஐட்டம்லாம் முன்னாடியே வாங்கி வச்சுட்டு முடிஞ்ச வரைக்கும் பத்திரமாகவும் சந்தோஷமாகவும் தீபாவளியை கொண்டாடுங்க. இது வரைக்கும் நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோலாம் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. நான் என்னென்னைக்கு என்ன ஐட்டம் செய்ய வீடியோ ரெகுலராக போடுறேன். தேர்ஸ்டேலேருந்து இல்லை வெனஸ்டேலேருந்து எப்போ செய்கிறனோ அப்போ. இணைந்து இருக்கும் அனைவருக்கும் நன்றி. மற்றொரு வீடியோவில் விரைவில் சந்திக்கலாம்.